வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோட பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸிங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ புக் பேக்ல இருந்து கேட்பாங்க, கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டியிருந்தோம். அந்த வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பா பலிச்சிருச்சுங்க இந்த எக்ஸாம்ல. ஸோ பிசிக்ஸ் எக்ஸாம் புக் பேக்ல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. 1 மார்க்ஸ் எதுவுமே ட்விஸ்டட் எதுவுமே கிடையாது. ஆப்ஷன்ஸ் தான் மாதிரி கேட்டிருக்காங்களே தவிர, கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக்ல இருக்கிறது தான். மத்த 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரு 1, 2 வந்து நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. மத்தது அதுவுமே பார்த்தீங்கன்னா, படிச்சிருந்தா ஈஸியா எழுதலாம். ஸோ கண்டிப்பா சென்டம் எடுக்கலாங்க. மொத்த 100 மார்க் ஈஸியா எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லாம ஓரளவுக்கு 2, 3 தப்பாச்சுன்னா 95 பிளஸ் தாராளமா எடுக்கலாம். பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வாங்குனது பி டைப் கொஸ்டின் பேப்பர். ஏ டைப்ல உங்களுக்கு கொஸ்டின் டைப் மாறி இருக்கும். ஸோ 1, 2 பார்க்காதீங்க. கொஸ்டின் ரீட் பண்றேன். அதுலேருந்து என்ன ஆன்சர் அப்படின்றத சொல்றேன். If a person is moving from pole to equator, the centrifugal force acting on him is increases. Or if the error in the measurement of radius 2%, then the error in the determination of volume of the sphere will be 6%. Third one பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல எது கரெக்ட் அப்படின்றது the ball is projected vertically upwards with a velocity v, it comes back to the ground in a time t. Which of the following vt graph shows the motion correctly அப்படின்னா v ல இருந்து t வரைக்கும் வர பால் டிராப் வந்து எதை நோக்கி வருது அப்படின்றது தான் ஆன்சர். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. And the magnitude of acceleration at time is equal to 1, t is equal to 1 second is 0. சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா couple produces pure rotation. சிக்ஸ்த் ஒன் வந்து 1.10 மீட்டர், அதாவது an air column in a pipe which is closed at one end will be in resonance with a vibrating body of frequency 83 hertz. Then the length of the air column is 1 meter. ஸோ செவன்த் ஒன் பாருங்க, டூ பாடிஸ் ஏ அண்ட் பி whose masses are in the ratio. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேபி ரூட் ஆஃப் கேபி பை 8 KA அப்படின்றது ஆன்சர். எயித் ஒன் பாருங்க, இஃப் அ மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் சன் சடன்லி டபுள்டு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் வில் பி இன்க்ரீஸ் 4 times. ஸோ 2 தடவை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒவ்வொன்றுத்துலையும் 2 தடவை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால 2 × 2 4, அப்போ 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா the work done by conservative force for the closed path வந்து நெகட்டிவ், ஆல்வேஸ் நெகட்டிவ். 10th ஒன் பார்த்தீங்கன்னா with an increase in temperature the viscosity of liquid and gas respectively will decrease and increase. 11th ஒன் பார்த்தீங்கன்னா which of the following gas will have a least RMS speed at a given temperature னா carbon dioxide. 12th ஒன் பாருங்க, if the transverse waves moves from a medium A to medium B, in a medium A the velocity of transverse waves is 500 meter per second. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100 hertz and 6 meter. 13th one, when a cycle tire suddenly bursts, the air inside the tire expands. This process is called adiabatic process. ஸோ 14th one பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூல. இப்போ சீரியஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா போதும். ஸோ R1 + R2, 100 + 150 250, 3 + 2 வந்து 5 ± 5. ஸோ இதுதான் ஆன்சர், பி தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து இதில் ரொம்ப ஈஸிங்க. அந்த டேப்லர் காலம் யூனிட் எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கும். ஸோ ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். சரிங்களா? அதுதான் ஆன்சரு, ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். ஸோ இந்த 2 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தீஸ் இஸ் மோர் எலாஸ்டிக், ஸ்டீல் ஆர் ரப்பர்? இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஸ்டீல் எப்படி எலாஸ்டிக் ஆகும், ரப்பர் எப்படி எலாஸ்டிக் ஆகும், அதோட இதில் ரெண்டுத்தில் எது, அதனால அதோட ரீசன் என்னதுன்னு சொல்லிட்டு எழுதுனா நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுது, ப்ளஸ் அந்த ரீசன் ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுனா 2 மார்க்கு. அதே மாதிரி வெக்டார்னா என்னது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஸோ 18th ஒன் பாருங்க, இந்த கார் டேக்ஸ் ரன், இந்த ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சா ஈஸி தான். ஸோ ஃபார்முலா வச்சு நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஃபார்முலா வச்சு ஃபோர்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாலே போதும். நமக்கு 19th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌனியன் மோஷன், இதுவுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 20th வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பட் அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எழுதினாலுமே நமக்கு நியர்லி 6 கொஸ்டின்ஸ் வரும். ஃப்ரீ ஆசிலேஷனுமே வந்து ஏற்கனவே நிறைய கேட்டது தான். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸு, இது எல்லாமே ஈஸி தான் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். ப்ராப்ளம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த தியரிஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 5, 6 கரெக்டாக தியரிஸ் 6 வருது. அது எழுதியிருந்தாலே நமக்கு மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க. அண்ட் தென் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை டார்க்கு, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூடு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபர் டென்ஷனு, இதெல்லாமே வந்து கேட்டது தான், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம புக் பேக் படிச்சிருந்தாலே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இதில் ரிலேஷன் பிட்வீன் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அண்ட் ப்ரெஷருமே ஈஸி தான். ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் ஈஸி. அண்ட் தென் இந்த ப்ராப்ளம் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா, ஸ்கூல் லெவலில் சொல்லி கொடுத்துருந்தா இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம். 31th பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்னது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும், ரொம்ப ஈஸிங்க. இதில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்னது, அதை பற்றி எழுதணும்.
5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அசியூம் தட் ஃப்ரீக்வன்சி கேமா வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் மேபி டிபெண்ட் ஆன். ஸோ கேமா அந்த ஃப்ரீக்வன்சி எதை சார்ந்து இருக்குது இதை பற்றி எழுதணும். அப்படி இல்லைன்னா பெர்னோலிஸ் தியரமு ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் நான் விஸ்கஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் இந்த ப்ரூவ் பண்ணணும். பெர்னோலிஸ் தியரம் ப்ரூவ் பண்ணால் நமக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் இதுவுமே ஈஸி தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஈஸி. அந்த கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் ஈஸிங்க. இது நிறைய தடவை கேட்டதுங்க ஆஃப் வெளியில் குவார்டர்லி ஆஃப் வெளி எல்லா டைமும் கேட்டதுங்க. இல்லை மீன் ஃப்ரீ பார்த்து கைனமேட்டிக் ஈக்குவேஷனும் ஈஸி தான். அண்ட் தென் ஓவர் டோன் ஆர் ப்ரொடியூஸ் இன் க்ளோஸ்டு ஆர்கன் பைப். இது ரீசெண்டாக இப்போ நீங்கள் மிட் டேர்ம் டைமில் லாஸ்ட்டு ஆஃப் இயர்லி டைமில் படிச்சிருப்பீங்க. ஈஸியாக எழுதலாங்க இதெல்லாமே. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீழே நம்ம உங்களை சந்திக்கலாம். நன்றி.